Good morning student. Last class la நம்ம என்ன பார்த்தோம்னா tissue system பார்த்தோம். அந்த tissue system was explained by Sachs. Sachs என்ன பண்ணிருந்தாருன்னா tissue system மூணா பிரிச்சிருந்தாரு. என்னென்ன epidermal tissue system, ground tissue system, vascular tissue system. இப்போ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா epidermal tissue system பத்தி நம்ம என்ன பண்ண போறோம் டீடைலா பார்க்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய tissue system epidermal tissue system. இப்போ இந்த epidermal tissue systemல என்னென்ன parts இருக்கும், என்னென்ன things இருக்கும் அப்படின்னா first one epidermis. The epidermis is a uppermost layer, outer layer. அதுல நிறைய pores இருக்கும். அந்த pores நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா the tiny pores are called stomata. அதே மாதிரி எபிடெர்மிஸ்க்கு மேல ஒரு வேக்சி கோட் இருக்கும். that waxy coat is called cuticle. waxy coat is called cuticle and epidermal outgrowth அப்படின்னு சொல்றோம். இந்த epidermal outgrowth நம்ம ரெண்டு டைப்பா பிரிக்கலாம். The epidermal outgrowths are two types. அது என்ன அப்படின்னா ஒன்னு trichome. The first one is trichome. The second one is root hair. So இதுதான் வந்து நம்ம என்ன பண்றோம் tissue systemத்தோட tissue systemத்துல 3 types இருக்குன்னு பார்த்தோம். அதுல first one வந்து epidermal tissue system. The epidermal tissue system என்னென்ன இருக்கும் அப்படின்னா epidermis, stomata, cuticle, epidermal outgrowth. இது எல்லாம் கம்பைன் பண்ண ஒரு விஷயத்தை தான் epidermal tissue system அப்படின்னு சொல்றோம். இந்த epidermal outgrowth அப்படின்னு சொல்லும்போது epidermisல இருந்து என்னென்ன outgrowth வெளியில வருதோ அதுதான் epidermal outgrowthன்னு சொல்றோம். அதுல 2 types இருக்கு. ஒன்னு trichome, இன்னொன்னு root hairs. root இல்லாம வேற எந்த இடத்துல எல்லாம் hairs வந்து வெளியில வருதோ அது வந்து நம்ம trichome அப்படின்னு சொல்றோம். ரூட்ல வந்து minute hairs வெளியில வந்துச்சுன்னா அது என்ன சொல்றோம் root hairs அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இந்த epidermal tissue systemத்தை நம்ம டயகிராமேட்டிக்கா பார்க்க போறோம். இதை நீங்களும் என்ன பண்ணணும் வீட்டில் ரஃப் நோட்டை வச்சு ட்ரா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அப்போ தான் டயக்ராம்ஸ் வந்து அனைடைமில் நம்ம லேர்ன் பண்ணிக்க முடியும், ஈஸியாக ட்ரா பண்ணவும் முடியும். இப்போ எபிடெர்மிஸ் அப்படிங்கிறது எப்போவுமே சிங்கிள் லேயர். அப்போ என்ன பண்ணுவோம் சிங்கிள் லேயர்ஸ் ஆஃப் செல்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணுவோம். The epidermis is made up of parenchymatic cells. Epidermis is made up of parenchymatic cell as well as it is made up of single layer. இது வந்து parenchymaவால் ஆனது ஓரடுக்கு செல்களால் ஆன ஒரு லேயரை தான் நம்ம என்ன சொல்றோம் எபிடெர்மிஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் சின்ன ஒரு செக்மெண்ட், ஒரு சிறிய ஒரு பார்ட் வந்து உங்களுக்கு நான் வரைஞ்சிருக்கேன். இப்போ இதுதான் என்ன சொல்றோம் எபிடெர்மிஸ். அப்ப எபிடெர்மிஸ்ங்கிறப்ப என்ன சொல்லுங்க எபிடெர்மிஸ் இஸ் a single layer made up of parenchymatic tissue. There is no intercellular space. ரெண்டாவது விஷயம் நான் என்ன சொன்னேன் அதுல வந்து சின்ன சின்ன போர்ஸ் இருக்கும், மைனூட் போர்ஸ் இருக்கும். எபிடெர்மிஸ்ல ஹியர் அண்ட் தேர் அங்கேயும் இங்கேயுமா சின்ன போர்ஸ் இருக்கும். அந்த போர்ஸ் எல்லாம் நம்ம என்ன சொல்றோம் ஸ்டோமேட்டா. நான் டிரா பண்றேன் பாத்தியா, இதுதான் வந்து ஸ்டோமேட்டா. அப்போ எபிடெர்மிஸ் இஸ் a single layer. அந்த சிங்கிள் லேயர்ல ஹியர் அண்ட் தேர் அங்கேயும் இங்கேயுமா சில துளைகள் இருக்கும். அந்த போர்ஸ் the minute pores or tiny pores are called stomata. minute pores are called stomata.
அதே மாதிரி எபிடெர்மிஸ்க்கு மேல சன்லைட்ல இருந்து அவுட்டர் லேயரை பாதுகாக்கிறது, டு ப்ரொடெக்ட் ஃப்ரம் த சன்லைட், சன்லைட்ல இருந்து பாதுகாக்கிறதுக்காக அதோட அப்பர் சர்ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேக்சி கோட் இருக்கும். that waxy coat is called cuticle. waxy coat is called cuticle. அப்புறம் என்ன சொல்லிருந்தேன், எபிடெர்மல் அவுட்க்ரோத்னு சொல்லிருந்தேன். எபிடெர்மல் அவுட்க்ரோத் sometime the outer surface of the leaf and stem, and leaf, some of the outgrowth is formed. That outgrowth is made up of many cells. As well as sometimes branched, sometimes unbranched nature, that is called trichome. Especially இப்போ நம்ம டிரா பண்ணிருக்கிறதுல உங்களுக்கு எத்தனை பார்ட்ஸ் லேபிள் பண்ணிருக்கோம் அப்படின்னா 4 பார்ட்ஸ் வந்து நம்ம லேபிள் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் எபிடெர்மிஸ் பத்தி நான் சொல்லிட்டேன். ரெண்டாவது ஸ்டொமேட்டா, மூணாவது கியூட்டிக்கிள், நான்காவது ஒன்று வந்து ட்ரைகோம். அப்போ இது எதோட எபிடெர்மிஸ் அப்படின்னா ஸ்டெம் அண்ட் லீஃபோட எபிடெர்மிஸ். அப்போ ஸ்டெம்லையும் லீஃப்லையும் பார்த்தீங்கன்னா இருக்கும் சிங்கிள் லேயர் ஆஃப் எபிடெர்மிஸ் இருக்கும், ஸ்டொமேட்டா இருக்கும், கியூட்டிகிள்ஸ் இருக்கும், ட்ரைகோம் இருக்கும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா இதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா எபிடெர்மிஸ் ஆஃப் லீஃப் டயக்ராம். இப்போ இந்த டயக்ராம் எதெல்லாம் சூட்டபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெம் அண்ட் லீஃப்க்கு வந்து இது சூட்டபிள். சரி, வாட்டு போட்ட ரூட்ல எப்படி சார் இருக்கும் அப்படின்னா ரூட்ல சிங்கிள் லேயர் இருக்கும். The same diagram, the epidermis is made up of single layer of parenchymatic cell, but here absence of stomata and absence of cuticle. இந்த வந்து ரூட்டோட எபிடெர்மிஸ் நம்ம எபிடெர்மிஸ்னு சொல்லக்கூடாது, என்ன சொல்லணும் அப்படின்னா ரைசோடெர்மிஸ். Rhizodermis that is equal to epidermis. Rhizodermis that is equal to epidermis. ரூட்லயும் ஸ்டெம்லயும் லீஃப்லயும் இருந்துச்சுன்னா நம்ம வந்து எபிடெர்மிஸ்னு சொல்றோம். இதே ரூட்ல இருந்தா நம்ம என்ன சொல்றோம், ரைசோடெர்மிஸ். The outer layer of the root is called rhizodermis. ரூட்டோட அவுட்டர் லேயர் என்ன பேரு, ரைசோடெர்மிஸ். அப்போ ரைசோடெர்மிஸ்ல சிங்கிள் லேயர் ஆஃப் செல்ஸ் இருக்கு, பாரன்கிமாட்டிக் செல் இருக்கு. அப்போ இதுல இருந்து என்ன பண்ணும் அப்படின்னா the minute hairs are developed. But here the root hairs are unicellular. Root hair. Always the root hair is unicellular. எப்பவுமே ரைசோடெர்மிஸ்ல என்னென்ன ஆப்சென்ட், ஸ்டொமேட்டா ஆப்சென்ட், கியூட்டிகல் ஆப்சென்ட், அவுட்டர் growth இருக்கும். அதை நம்ம என்ன சொல்றோம், ரூட் ஹேர்னு சொல்றோம். ரூட் ஹேர் எப்படி இருக்கும், யூனிசெல்லுலரா இருக்கும். இதை பத்தி நம்ம டீல் பண்றதா தான் நம்ம என்ன சொல்றோம்னா எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம். இந்த எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டத்துக்கு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம என்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்துருவோம். இதோட இந்த சிஸ்டம் வந்து நமக்கு முடிவுக்கு வரும். இப்போ 10th ஸ்டாண்டர்டை பொறுத்தளவுக்கு மூணு ஃபங்க்ஷன்ஸ் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. நம்ம என்னன்னு பார்த்துருவோம். வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம்? Functions. The first one is epidermis ஓட வேலை என்னன்னா ப்ராடக்ட் பாதுகாக்கணும். Protect the internal part.
ஏன்னா எபிடர்மிஸ் அப்படின்னாவே நம்ம தோல். அப்போ இது என்ன பண்ணுது, அந்த தாவரத்தினுடைய ஸ்டெம்மா இருந்தாலும் சரி, ரூட்டா இருந்தாலும் சரி, லீஃபா இருந்தாலும் சரி, அதோட இன்டர்னல் பார்ட்ஸை பாதுகாக்கிறது அதோட வேலையா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் ஸ்டொமேட்டா. The stomata is a tiny pores present the epidermal layer. இதோட வேலை ஸ்டொமேட்டா வந்து நம்ம நோஸ் மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுது. இதோட முக்கியமான வேலை டிரான்ஸ்பிரேஷன், டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னா நீராவி போக்கு, டிரான்ஸ்பிரேஷன் அண்ட் gaseous exchange. gaseous exchange. gaseous exchange அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா O2 enter inside and CO2 liberated out during photosynthesis, as well as CO2 taken inside and O2 liberated. CO2 உள்ளுக்குள்ள எடுத்துக்கிட்டு O2 வெளியில அனுப்புச்சுனா அதுக்கு பேரு போட்டோசிந்தசிஸ். அதே மாதிரி O2 உள்ள எடுத்துக்கிட்டு CO2 வெளியில அனுப்புச்சுனா இதுக்கு பேரு ரெஸ்பிரேஷன். இது வந்து போட்டோசிந்தசிஸ். இப்போ இது ரெண்டுமே, இந்த ரெண்டு ப்ராசஸ் நம்ம என்ன சொல்றோம், கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் சொல்றோம். டிரான்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது எக்ஸஸா உள்ள வாட்டரை வந்து வேப்பரா மாத்தி வெளியில அனுப்புற ப்ராசஸ் வந்து அது. மூன்றாவது தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, வாட் இஸ் தி தேர்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம்? ரூட் ஹேர்ஸ். ரூட் ஹேர்ஸ் absorbed water and minerals. So these are all three functions of epidermal tissue system. இப்போ எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம் உங்களுக்கு வந்து தியரி நடத்திட்டோம், அடுத்த டயக்ராமும் காமிச்சிட்டோம். உனக்கு இன்னும் கூட டவுட் இருக்கலாம் சில டைம்ல, எபிடெர்மிஸ்னா எங்க இருக்கு அப்படின்னு சொல்லியாம. இப்போ எபிடெர்மிஸ் எங்கெல்லாம் இருக்கும், லீஃப்லயும் இருக்கும், ஸ்டெம்லயும் இருக்கும், ரூட்லயும் இருக்கும். இப்போ நான் உனக்கு காமிக்கிறேன். இது வந்து லீஃப்ல, இது வந்து லீஃப். இப்போ இந்த லீஃபோட அவுட்டர் சர்ஃபேஸ், இது மேல ஸ்கின் மாதிரி இருக்கா, மேல் பகுதியில் ஒரு ஸ்கின் இருக்கு. அதே மாதிரி லீஃபோட பின்பகுதியில் ஒரு தோல் இருக்கு, ஸ்கின் சொல்றோம்ல, அதான் டெர்மல். அப்போ லோயர் சைடில் ஒன்று இருக்கு, அப்பர் சைடில் ஒன்று இருக்கு. அப்போ மேலே கவர் பண்ணியிருக்க அந்த லேயரை தான் நம்ம என்ன சொல்றோம், அந்த தோல் பகுதியை தான் நம்ம என்ன சொல்றோம், எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம். அதில் உள்ள மேலே உள்ள லேயர் தான் வந்து எபிடெர்மிஸ். அதை தான் உனக்கு ட்ரா பண்ணியிருக்கேன். இதில் வந்து நிறைய டைனி போர்ஸ் இருக்கும், நிறைய போர்ஸ் இருக்கும். மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தீங்கன்னா நிறைய போர்ஸ் இருக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டீப்பாக அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய ஹேர்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ட்ரைகோம்ஸ். என்ன சொல்கிறோம், ட்ரைகோம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இப்போ இது வந்து ஸ்டெம் போர்ஷன். இந்த ஏரியா என்ன போர்ஷன், ஸ்டெம் போர்ஷன். இப்போ இந்த ஸ்டெம்லேயும் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு தோல் கவர் ஆகிருக்கு, சுற்றி மூடி இருக்கா இல்லையா. இதையும் நம்ம என்ன சொல்கிறோம், எபிடெர்மிஸ் அப்படின்னு தான் சொல்கிறோம். இப்போ எபிடெர்மிஸ்னா ஒரு ஐடியா வந்துருச்சா, அவுட்டர் லேயர் ஆஃப் த ஸ்டெம் as well as upper and lower layer of the leaf also called epidermal layers. Then the root. இப்போ ரூட்டுக்கு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு என்ன காமிக்கிறேன் அப்படின்னா, ஒரு முள்ளங்கி ரேடிஷ் வந்து காமிக்கிறேன். இந்த ரேடிஷோட அவுட்டர் லேயர் இப்போ ஃபுல்லாக மூடி இருக்கு பார்த்தியா. ஸோ இப்போ இது ரூட் இல்லையா, இது வந்து ரூட்டு. இப்போ ரூட்டோட அவுட்டர் லேயர். இப்போ இது என்ன சொல்லணும்னு சொன்னேன், நம்ம என்ன சொல்லக்கூடாது, எபிடெர்மிஸ்ன்னு சொல்லக்கூடாது. அப்போ என்ன சொல்லுதா, ரைசோடெர்மிஸ். ரைசோடெர்மிஸ். அப்போ அதுலேயும் ஹேர் இருக்குன்னு சொன்னா, அந்த பாரு மைனூட் ஹேர் இருக்குங்களா, பாருங்க மைனூட் ஹேர்ஸ் இருக்கா. ஸோ இந்த ஹேருக்கு அப்போ என்ன பேர், ரூட் ஹேர். இதுக்கு என்ன பேர், ரூட் ஹேர். அப்போ அவுட்டர் லேயருக்கு என்ன பேர், ரைசோடெர்மிஸ். ரைசோடெர்மிஸ் இஸ் சிங்கிள் லேயர். அதுலேருந்து வந்திருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன லேயருக்கு என்ன பேர், ரூட் ஹேர்ஸ். ரூட் ஹேர்ஸ் தெரியுதா? ஓகே. Next class we discuss ground tissue system.